பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்லையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட நம்ம அந்த நாளை துவங்குவது நமக்கு மகா பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, விசேஷமா இந்த 40 நாட்களும் நாம் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை, பொக்கிஷங்களை நம்ம தோண்டி எடுக்க போகிறோம். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த எபேசியர் புத்தகத்தில் படித்து வரோம். பாருங்க, முதல் நாள் நம்ம படித்தோம், உன்னதங்களில் சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு எபேசியர் முதல் அதிகாரம் 3வது வசனத்தில் படித்தோம். அடுத்தது 2வது வசனத்தில் பார்த்தா, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நம்மளை அவர் மீட்டெடுத்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவருடைய இரக்கங்களின் ஐஸ்வர்யம், அப்படி ஒரு இரக்கம், அப்படி நம்மளை பாவத்துல இருந்தோ அக்கிரமத்துல இருந்தோ மீட்டெடுத்தார். நம்மளை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது மட்டும் இல்ல, உயிர்ப்பித்து உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா, நம்மளுக்கும் பிதாவுக்கும் நடுவுல இருந்த பகையாகிய நடு சுவரை தகர்த்து கொன்று ஒழித்து எல்லா பகையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளையும் பிதாவையும் ஒன்று சேர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப மகா முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆலயமாக, அவருடைய வாசஸ்தலமாக நம்ம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். பாருங்க, எவ்வளோ ஒரு உன்னதமான அனுபவங்களை ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையின் சத்தியங்களின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்க. இன்றைக்கும் கூட நம்ம அவருடைய அன்பை விளங்கி கொள்ளணும். பாருங்க, எவ்வளோ அதிகமான அன்பை நம்ம மேலே வைத்திருந்தா இப்படி தன்னுடைய சொந்த குமாரனை அவர் உலகத்தில் அனுப்பிச்சிருப்பாரு. அப்போ அந்த அன்பின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, அந்த அன்பை நம்ம அளவிடவே முடியாது. பாருங்க, நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நம்ம ஜெபிக்கிறது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியம் ரொம்ப அதிகம். பாருங்க, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 16லிருந்து 20 வசனங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 16லிருந்து 20 பாருங்க. 16வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அவருடைய ஆவியினால நம்ம உள்ளான மனுஷன்ல பலப்படணும். பாருங்க, எப்படி நம்ம பலப்பட முடியும்? நம்மளால ஒண்ணுமே முடியாது. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள்னால நம்மளுடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது, அந்த விசுவாசம் உள்ள இருதயத்தை யாராலையும் அசைக்கவே முடியாது. பாருங்க, அப்ப வார்த்தைகள் உள்ள இருக்கும் பொழுது நம்ம அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அப்போ வார்த்தைகள் உள்ள இருக்கும்போது உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். எந்த ஒரு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு அந்த மனிதன் சோர்ந்து போகவே மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள வசனம் இருக்கும். பாருங்க, சங்கீதம் 112 நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். பாருங்க, இன்னொரு முறையும் கூட பார்ப்போம். சங்கீதம் 112 பாருங்க. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தலைப்புல இந்த சங்கீதம் 112 பார்த்தோம். பாருங்க, அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, 6வது வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். என்றைக்கும் அவன் அசைக்கப்பட மாட்டான். 8வது வசனம் பாருங்க, அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்மளுடைய இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, அந்த இருதயத்துக்குள்ள எந்த வியாதியும் வராது. பாருங்க, கர்த்தர் கல்வாரி சிலுவையில போய் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்ததுனால அவருடைய அன்பு நம்மளுக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவருடைய அன்புனால நம்ம இருதயம் நிரப்பப்படும் பொழுது உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறான். அடுத்தது 17வது வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. விசுவாசத்தினால வார்த்தை இருக்கிற இருதயத்துல கண்டிப்பா விசுவாசம் இருக்கும். பாருங்க, ஏன் இன்றைக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னால விசுவாசிக்கவே முடியலன்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றத கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள வார்த்தை இல்லாம இருக்கும் பொழுது அங்க விசுவாசம் வர முடியாது. மாம்சீகமா நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. வசனத்தை எடுத்து வாயில பேசி இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போகும்போது மட்டும்தான்
நாம் இந்த விசுவாசத்தில் வளர முடியும் பாருங்க. இல்லைன்னா இந்த விசுவாசத்தில் வளரவே முடியாது பாருங்க. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இந்த கிறிஸ்தவனுடைய அன்புல நம்ம வேரூன்றுகிறவர்களாக இருக்கணும். இந்த நாட்கள்ல விசேஷமாக இது நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். பவுல் இப்படி ஜெபித்தா இருப்பாருங்க. இந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல விசேஷமாக இந்த நாட்கள், இந்த லென்தன் டேஸ்ல உங்க ஆவியில நாங்க வல்லமையா எங்க இருதயங்கள் நிரப்பப்படணும். உங்க வார்த்தைகள்ல எங்க இருதயம் உறுதிப்படணும் ஆண்டவரே. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அந்த வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் பாருங்க. அது மட்டும் இல்ல, 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும், அவருடைய அன்பை இப்படி நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று நம்ம உணர்ந்து கொள்ளணுமா? ஆண்டவர் தான் இதை நம்மளுக்கு உணர்த்தி காட்டணும். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி அவர் தான் நம்மளோடு கூட பேசணும் பாருங்க. அடுத்தது 19வது வசனம், அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் நம்மளால விளங்கிக்கவே முடியாது பாருங்க. அதுதான் யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துல அனுப்புனதுனால அந்த அன்பு உண்டாயிருக்கு பாருங்க. ஒரே பேரான குமாரனை அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவாய் கணக்கிடவே முடியாது, அவ்வளோ அன்பு கூர்ந்தார் நம்ம மேல. அதனால தம்முடைய சொந்த குமாரன் அனுப்புனாரு. அதனால அந்த அன்பினுடைய அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. அடுத்தது 20வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எப்படி கிரியை செய்த அவருடைய வல்லமை, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் நம்ம ஜெபித்திருக்கவே மாட்டோம். ஆனா நம்ம வார்த்தைகள்னால நிரப்பப்பட்டு அவர் மேல விசுவாசமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளே நம்மளுடைய இருதயத்துல நிரம்பி இருக்கும் பொழுது, அவருடைய அன்பை குறித்து நம்ம விளங்கி கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது, நம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நீங்க ஜெபித்திருக்கவே மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளோ அதிகமான காரியங்களை செய்வார். நான் சில நேரம் மிரண்டு போவோம் பாருங்க. ஐயோ, இது நம்ம எப்பமோ ஜெபித்திருக்கோமே, இந்த காரியத்தை நம்ம எப்பமோ கேட்டிருக்கோமே, ஆனா இந்த நாட்கள் இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அவ்வளோ நல்லவர் பிரியமானவர்களே. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும், நீ 10 ரூபாய் கேட்டிருக்க, இந்த நான் உனக்கு 5 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ 5000 கேட்டிருக்கிற, இந்த ஒரு 2000 மீதியை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டார். அவர் முற்றிலுமாக நம்மளை ரட்சித்திருக்கிற தேவன், முற்றுமுடிய ரட்சித்திருக்கிற தேவன். எபிரேயர் 7:25 அப்படிதான் நம்ம படிக்கிறோம் பாருங்க. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. கல்வாரி சிலுவையில தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டது பிரியமானவர்களே. இந்த நாட்கள்ல நீங்க அவரை நோக்கி அவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள சரியான சத்தியங்கள்ல நாம் வளர 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 அவருடைய அன்பை விளங்கி கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே போகும் பாருங்க. நம்ம விசுவாச ஜீவியத்திலையும் வளர்ந்து கொண்டே இருப்போம். நம்மளுடைய இருதயம் உறுதியா இருக்கும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகளின் பேர்ல. இப்படிப்பட்ட உறுதியான இருதயத்துக்குள்ள பிபியோ சுகரோ ஹார்ட் ப்ராப்ளமோ எதுவும் வராது. நீங்க இதை அனுபவிக்கலாம் பாருங்க. அப்ப நம்மளுடைய இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள்னால நம்ம இருதயத்தை கண்டிப்பா நிரப்பி வைத்தே ஆகணும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டதுதான் பாருங்க. இருதயத்தை குறித்து ஆண்டவர் அவ்வளோ அழகா நமக்கு பேசுகிறார், கற்றுக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நாட்கள்ல இப்படியாக அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் இன்னதென்பதை நாம் உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை இந்த நாட்கள்ல நம்ம கண்டிப்பா விளங்கி கொள்ளணும் பாருங்க. அதுக்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய அன்புல நம்மளை நிச்சயமாய் வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.